சாதி பெண்ணான வர்ஷினி பிரியாவை காதலித்த குற்றத்திற்காக கனகராஜ் வர்ஷினி பிரியா கனகராஜினுடைய உடன் பிறந்த சகோதரர் குற்றவாளி வினோத்குமார் மிக கொடூரமான முறையில் எப்படி கீழ்சாதி பெண்ணை நீ திருமணம் முடிக்கலாம் என்கிற சாதிய ஆணவத்தோடு மிக கொடூரமான முறையில் ஆணவ படு செய்திருக்கிறார். மேட்டுப்பாளையம் ஆணவ இரட்டை படு வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு. 2019 ஆண்டு கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் கனகராஜ் வர்ஷினி பிரியா ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கனகராஜின் அண்ணன் வினோத் சாதியை குறிப்பிட்டு கனகராஜை செய்தார். அதனை தடுக்க வந்த வர்ஷினி பிரியாவிற்கும் அறிவால் விழுந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வழக்கு கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியின சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் வினோத் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த கந்தவேல், சின்னராஜ், ஐயப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த 23ஆம் தேதி அன்று வினோத் தவிர இதர 3 பேரும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி விவேகானந்தன் குற்றவாளி வினோத்திற்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பானது இப்போது பேசுபொருளாகி வருகிறது. சாதி என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த காதல் கொலை. ஆகவே உச்சபட்ச நீதிமன்றம் அவர் பார்த்திருக்கிற பல நீதிமன்ற தீர்ப்புகளை படித்துவிட்டு 1980ஆம் ஆண்டு பச்சன் சிங் வழக்கில கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் கொடுத்திருக்கிற தீர்ப்பு, மச்சி சிங் வழக்கில கொடுத்திருக்கிற தீர்ப்பு அக்ரவேட்டிங் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் சொல்வார்கள். அரிதிரும் அரிதான வழக்கு என்பது இந்த மனிதன் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிற மனிதன் சமூகத்தில் வாழ்வதற்கே லாயக்கற்றவர். அவரால் இந்த சமூகம் பழுதடைந்துவிடும், மாசுபட்டுவிடும் என்ற காரணத்தினால் அவருடைய பார்வையில் நீதிமன்றத்தின் பார்வையிலே அரிதிலும் அரிதான வழக்கிற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு வரலாற்றை சிறப்பித்த தீர்ப்பு. எங்களை பொறுத்தவரை இனிமேல் தொட்டாவது சமூகத்தில் இது போன்றிருக்கிற சாதிய வன்முறை இருக்காது, சாதிய ஆதிக்கத்தின் வன்முறை அது நீடிக்க கூடாததற்கு இந்த நீதிமன்றம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான தீர்ப்பாகும். அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்பதெல்லாம் தண்டனை என்னங்கிறது முக்கியம். அதை காட்டிலும் இந்த சமூகத்தில் ஏற்கனவே லா கமிஷன் 2242 கீழ் தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்லி லா கமிஷன் சட்ட கமிஷன் பரிந்துரைத்தது. 2012ஆம் ஆண்டே நம்முடைய பாராளுமன்றத்திலே ராஜ்யசபாவிலே இதற்கான ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டது. ராஜஸ்தானிலே ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தனிச்சட்டம் இல்லாத காரணத்தினால் தான் தொடர்ந்து இது போன்ற வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன.